குர்பானி கொடுக்காதவர் தமது தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படின்னு ஹதீஸ் வருது பாருங்க. قال رسول الله صلى الله عليه وسلم من وجد ساعة لأن يضحي فلم يضحي فلا يحضر مصلانا رواه حاكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்பானி கொடுக்காதவர் தமது தொழுமிடத்திற்கு, தமது தொழுமிடம் என்றால் ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. யார சொல்றாங்க தெரியுமா? எவரிடத்திலே 11 சவரன் நகை இருக்கிறதோ, எவரிடத்திலே 612 கிராம் வெள்ளி இருக்கின்றதோ, எவரிடத்திலே இதற்கு நிகரான வஸ்துக்களோ பொருட்களோ காசோ பணமோ இதற்கு நிகராக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானி தர வேண்டும். கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கின்றது, துல்ஹஜ் ஈதுடைய நாள், அடுத்த நாள், திரும்ப அடுத்த நாள், 3 நாட்கள் அவர் ஒரு முஸ்லிமிடத்தில் அத்தியாவசிய செலவுகள் போக ஒரு 10,000 ரூபாய் அவருடைய கையில் இருக்குது என்று சொன்னால் அவரும் குர்பானி தர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்பானவர்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உமக்கு வசதி தந்து நீ குர்பானி தராவிட்டால் என்னுடைய ஈதுகாவுக்கு நீ வர வேண்டாம். எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க. யாரை பார்த்து சொல்லுவாங்க ஈதுகாவுக்கு வராதீங்க, தொழாதீங்கன்னு சொல்லி? யாரை பார்த்து சொல்லுவாங்க? முஸ்லிம் அல்லாஹ்வை பார்த்து, அல்லாதவரை பார்த்து சொல்லுவாங்க. எனவே சகோதரர்களே, இது கடுமையான எச்சரிக்கை. எனவே இந்த விஷயத்திலே அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருந்தால் கண்டிப்பாக குர்பானி தர வேண்டும், குர்பானியுடைய நன்மையை பெற வேண்டும். இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்களே, என்னுடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்று, அந்த சாபத்திற்கு நாம் ஆளாவோம். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லிம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.